நம்ம கூட வந்து அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. கரெக்டா? தெரியவே இல்லையே. இவங்க தான் அப்போ தங்கச்சியா? பொண்ணு 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 இது எங்க இருக்கீங்க பிரதர்? உங்க எங்கின் சீக்ரெட் என்னது? டையா? நேச்சுரல் பேரு சின்ன பையனா. பேர் என்னது? லிட்டில் பாய். லிட்டில் பாய். லிட்டில் பாய். அது சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பேர் வச்சாங்க. இப்பயும் அப்படிதான் இருக்கும். பெருசாயிட்டோம்னா பெரிய பையன் வைக்கணுமா இல்லையா? அந்த பெரிய அங்க இருக்கு. ஓ அவர் யாரு? அவர் யாரு? மை சன் அண்ணன். உங்க அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? சொந்த அண்ணனா? சொந்த அண்ணனா? தம்பி அப்ப அண்ணன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணனை ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காரு பாருங்க. அதான் நான் சின்ன பையன் பெரிய பையன். பெரிய பையனா? ஓகே 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 சூப்பர். சரி நீங்க எந்த ஊர் தான்? நம்ம சொந்த ஊர் புதுக்கோட்டை. இங்க செட்டில். ஓகே இங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நம்ம சாப்பிடணும். ரொம்ப ஷாப் தானே இது? சரி பாப்பா கிட்ட கேளுங்க. உங்க பேரு? சாரு. சாரு. பெருசான உடனே என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் ஆஃபீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் பெருசாக போறாங்க. பெருசா ஆயிட்டாங்க ஆல்ரெடி. அதான் பெருசா பெருசாயிட்டாங்க. நினைக்கிறீங்க? சரி கலெக்டர் ஆகணும்னு என்னமா பண்ணணும்? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுவீங்க. கலெக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும், என்னென்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஓகே. நம்மளுக்கு வேண்டி நம்ம பண்ணாம நம்ம சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணும். ஓகே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ இதுக்கு? இப்போதைக்கு நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்பாவை பெருசாக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம இது அப்பாவோட ட்ரீம் ஆம்பிஷன் ஆகும். இந்த அப்பாவோட ஆம்பிஷன். அதனால அப்பா ஆக முடியல, இப்போ நான் ஆகுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ணன் தங்கச்சி கரெக்டா? நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அட் ப்ளசன்ட் அன்னூர். அன்னூர். அன்னூர் எங்க இருக்கு? தமிழ்நாடா கேரளா? தமிழ்நாடு தானே நீங்க? நியர்பை மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். நீங்க பேசுற ஸ்லாங் வேற மாதிரி இருக்கு. தமிழ் தானே நீங்க? தமிழ் தான். தமிழ் தான். சொந்த ஊர் தாராபுரம். ஓகே. பட் அட் ப்ளசன்ட் அன்னூர். ஓகே எப்பயுமே சின்ன பசங்க அண்ணன் தங்கச்சி வருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி வந்து சமசாக்கா இருக்கு. உங்க ஃபேமிலியில விட்டு தனியா வந்திருக்கீங்க? இல்ல அங்க என் பொண்ணு வந்திருக்கா. ஓகே. பெரிய பொண்ணு மகன் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. நீங்க வந்து இங்க நம்ம இன்டர்வியூ கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க என்கிட்ட. அவங்க கூச்ச சுபாவம், இவங்க கொஞ்சம் போல்டா இருக்கிறதுனால ஓ போல்டா இப்படி இருக்காங்களா? நீங்களும் கூச்ச சுபாவம் மாதிரி இருக்கு பார்த்தா. இல்ல தைரியமா இருக்கீங்களா? தைரியமா தான் இருக்கும். இப்போ யானையை யானையெல்லாம் பார்த்தா கீழே இறங்கி ஓட விடுவாங்களாம். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? யானையோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிசினஸ்? ஃப்ரூட்ஸ் பிசினஸ் பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்கோம். அங்கிருந்து நாங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் மட்டும். ஓ எக்ஸாட்டிக்ஸ் மட்டும். டிராகன் அந்த மாதிரி எல்லாம். வேற என்னென்ன பண்றீங்க? ஸ்ட்ராபெரி, கிவி, அஞ்சூர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. குன்னூர்ல வந்து என்னென்ன பிளேஸ் சுத்தி பார்த்தீங்க? என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கு? சிம்ஸ் பார்க் போய் பார்த்துட்டு ஓகே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது ஊட்டியில் வந்து பைக்காரா போனோம். ஓகே. பைக்காரா ஃபால்ஸ் போனோம். அதுக்கப்புறம் நேற்று லேக் போனோம் போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். ஓ சூப்பர் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே கொஸ்டின் கேட்டுருங்க சஷா. ஓகே சார். இப்போ மேரிட் லைஃப். நீங்க மேரிடா? எஸ் மேம். ஏங்க ஏன்னா தெரியாதுல்ல, எங்க இருக்கிறதுனால தான் சந்தேகம் வந்துச்சு எனக்கு. நீங்க மேரிடான சாக்கெட் இல்ல எனக்கு ஆகல அப்படின்ற நியாயமான சந்தேகம் தான். நியாயம் பாத்தீங்களா? அக்கா தங்கச்சி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. திருமணத்திற்கு அப்புறமா எது அனாவசியம், எது அத்தியாவசியமான விஷயங்கள், எது தேவையில்லை, எது நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? திருமணம் ஆயிடுச்சுல, அதனாலதான் இந்த கேள்வி. திருமணத்துக்கு அப்புறம் இப்போ ஃபேமிலி ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு இந்த மாதிரி டூர், சின்ன பிக்னிக் போகிறது, அது வந்து அத்தியாவசியம். தேவை. அனாவசியங்கிறது செலவுகள் வந்து அனாவசியம். செலவுகள் மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா தேவையில்லாத செலவுலாம். இப்போ வந்து இங்க பசங்களாம் வாங்கிட்டாங்கன்னா தேவையில்லாத செலவு இதெல்லாம். இந்த சின்ன பையன் வாங்கிட்டாங்கன்னா தேவையில்லாத செலவு. கண்டிப்பா. இதே வைஃப் வாங்கி கொடுத்தாங்கன்னா தேவை இருக்க செலவு. ஒரு கிளாஸ் வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு வாங்குறோம் அப்படின்னா இதே வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்குறது அது தேவையில்லாத விஷயம். அதே மெட்டீரியல் தான் இதுலேயும் இருக்கு. ஸோ கம்மி பண்ணி அதில் வாங்கிக்கலாம். அதில் அந்த அமௌண்ட்டை வந்து வேற ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ நம்ம அங்கே கம்மி பண்ணி வந்தால் இந்த மாதிரி லாங் ட்ரிப்லாம் வந்து நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ நம்ம பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு தேவைக்குரிய பொருள் வீட்டில் வாங்கி வைக்கிறது பண்ணுறது அவசியம். நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதாவது மளிகை ஜாமான கண்டிப்பாக அரிசி இருந்தால் தான் சமையல் செய்ய முடியும்னா அது கண்டிப்பாக வேணும். ஆனால் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னா அது வந்து எனக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் நான் சாப்பிடுவேங்கிறது அனாவசியம். அதையும் ஸ்டெப் மீறி நம்ம ரொம்ப அதையும் மீறி நம்ம கையில ரொம்ப நம்ம கையில எவ்வளவு பொருளாதாரம் இருக்குதோ விரலுக்கு தகுந்த வீக்கம். ஓகே. அது இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி நல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. பொண்ணான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. உங்களுக்கு தமிழ் தெரியுமாக்கா? தெரியாதுப்பா. தமிழ் தெரியாதுப்பா. தமிழ்லே சொல்றாங்க பாரு. அக்கா என்ன இது குசும்பு? குன்னூர் குசும்பா? ரைட்டு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான கடையில் இருக்கும். சூப்பராக இருக்கு.
என்ன கடை? ஸ்ரீவேல் என்டர்பிரைசஸ். சூப்பர் சூப்பர். இங்க சொல்லு, இன்னொரு வாட்டி இருக்கா? ஒரு நிமிஷம் சொல்லு, நீ சொல்லு. என்ன அது? அந்த அக்கா சொன்னாங்களே, என்னது அது? திரும்ப சொல்லுங்க. ஸ்ரீவேல் என்டர்பிரைசஸ். அதான் ஸ்ரீவெல்லியா? ஸ்ரீவேல் இல்லக்கா, உனக்கு தெரியாது, சொல்றேன். ஓகே, ஸோ அக்கா ஆக்சுவலாக வந்து கோடை விடுமுறை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சீசன் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. கோடை விடுமுறைக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ரஷ் வர ஆரம்பிச்சிருக்கு. வந்துருச்சா? வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர். எப்படி எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்றாங்களா குன்னூரை? பண்ணிட்டு போறாங்கம்மா. ஓகே அக்கா, எனக்கு டவுட்டு, குன்னூரோட வெதர் வந்து திடீர்னு மாறிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது, ஈவினிங் ஆனால் குளிருது. எப்படி கணிக்கிறது எப்போதான் நாங்கள் வரலாம்? எப்படி கணிக்கிறதுனா பகல்ல வந்துட்டு நைட்டு கிளம்பிடணும். அப்படி இல்லை. எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் குன்னூரோட வெதர் வந்து நம்ம பொண்ணுங்களோட மனசு மாதிரி. ஆஹா, பொண்ணுங்களோட மனசு மாதிரியா? சொல்லுங்க அக்கா. அப்பப்போ மாறிடும். நீங்க சிரிக்கிறீங்க அக்கா, அவனுக்கு அது கொடுக்காதீங்க, நம்ம சாப்பிடுவோம். கொடுக்கலப்பா, உனக்கு எனக்கு தான். ஓகேக்கா, பொண்ணுங்களோட மனசு மாதிரி தான், அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம்மா. ஓகே, ரைட்டு. இப்போ இதுல என்னென்ன வகையான பஜ்ஜிக்கா இருக்கு? பஜ்ஜி வந்து மிளகா பஜ்ஜி இருக்குப்பா, வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு, நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருக்கு. ஓகே. இங்க நீலகிரியோட ஸ்பெஷல் டீ லீஃப், டீ இலையோட பஜ்ஜி இருக்கு. டீ இலை பஜ்ஜியா? எனக்கா அது எங்க இருக்கு? அது இப்போ சொன்னீங்கன்னா இப்போ 2 நிமிஷம் ரெடி பண்ணி தந்துருவோம். ஆஹா, சூப்பர்க்கா. டீ இலை பஜ்ஜியா? ஓகே. ஸோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா வந்து 2-3 டீ லீஃப் கொண்டு வாங்கப்பா. டீ லீஃப் டக்குன்னு எடுத்துட்டு தங்க. அக்கா சொல்லுங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி இருக்கா? கத்திரிக்காய் பஜ்ஜி நம்ம ஊர்ல பண்றதுக்கு முடியாதுப்பா. அக்கா பாவக்காய் பஜ்ஜி? பாவக்காய் பஜ்ஜி இல்ல அக்கா, பாவு பஜ்ஜி இருக்காக்கா? பாவு பஜ்ஜி இல்ல. இல்ல, அந்த மாதிரி பஜ்ஜி கிடையாது. மாவு பஜ்ஜி? மாவு பஜ்ஜி இருக்கு. உனக்கு தான் அந்த பாவு பஜ்ஜி. அக்கா நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும்ல? ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு படிக்கும் போதே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருந்திருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நம்மளோட ஒர்க் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். பட் இதுலயே வந்து ஆம்பிஷன் வந்து உங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கும். இப்ப இதையே நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன ஆம்பிஷன்ல இருந்தீங்க? படிச்சது எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர்மா. சூப்பர்க்கா. ப்ரொஃபஸர் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். சரிக்கா. அதுக்குள்ள என் பையனால நான் வந்து ப்ரொஃபஸர் ஆக முடியல, மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்த கடையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்க்கா. அப்பாவோட பிசினஸ் தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. நல்லா வருமானம் வருதாக்கா? பரவாயில்லப்பா, வருமானம் நல்லா வருது. இல்ல அவங்க அது கேட்பாங்க, அப்படி சொல்லாதீங்க சரியா? என்கிட்ட மட்டும் காதில் சொல்லுங்க இனிமே. ஓகே. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கல்ல, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டமர்லாம் வருவாங்க. ஏதாவது கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்களா? இந்த மாதிரி எங்களை மாதிரி ஏதாவது கேள்விகள்லாம்? இப்பா இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டமர்லாம் வர மாட்டாங்கப்பா, எனக்கு முடக்க கஸ்டமர் தான் வருவாங்க. ஏங்கா எவ்வளோ பஜ்ஜி வந்து 15 ரூபா, 10 ரூபாய்க்கு கொடுங்களா ஒன்று? அப்படிதான் வருவாங்க. கேட்பாங்களா அந்த மாதிரி? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? கொடுப்பீங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணும். லோக்கல் மார்க்கெட்லயே பஜ்ஜி விலை 15 rupees தான் இருக்கு. இவ்வளவு தூரத்துல உங்களுக்கு நாங்க சர்வ் பண்றோம், அதனால நீங்க இந்த ரேட்டு தான் எங்ககிட்ட. சரி, இப்போ இந்த காய்கறி எல்லாம் வந்து எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? குன்னூர்ல இருந்து கொண்டு வரணுமா? குன்னூர்ல இருந்து தான். ஓகே. குன்னூர் டு டால்ஃபின் ஹவுஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எவ்வளவு கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து எல்லா வெஜ்ஜிஸும் இங்க வருது. ஸோ மக்களே வந்து நெக்ஸ்ட் டைம் அக்கா கடைக்கு வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, அக்கா என்ன சொல்றாங்களோ அதை வெளியே வாங்கிட்டு போங்க. ஏன்னா வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குல்லக்கா. ஆமாமா. ரைட்டு. ஓகே. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பாருங்க, நல்லா ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கே. வாவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மசாலாஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி எல்லாமே போட்டு தருவோம். இனிமே தான் போடுவீங்க அதெல்லாம்? நம்ம ஊரில் வந்து கேசரி பவுடரு, கலர் பவுடர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நீலகிரியில் பேன். மயோனிஸு அது எல்லாமே பேன். பேப்பர், பிளாஸ்டிக் பூரா பேன். ஆமாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறதுனாக்கா பவுடர் நேச்சுரலாக மிளகா பவுடர், சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளே ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர்க்கா. அந்த பவுடர் தான் இப்போ போட போகிறோம், தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்பெஷலி எங்களுக்காக. எஸ். சூப்பர்க்கா. சரி, இப்போ எங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி. எஸ், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இஸ் ரெடி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம். எனக்கு தான் அக்கா ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். 50 ரூபா பில்லு. 50 அக்கா. இது எவ்வளோக்கா ஆக்சுவலாக? ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நீ சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரு பில்டிங் கட்ட மாட்டேன் அக்கா. இல்லை எனக்கு தான்க்கா, பட் மக்களுக்கு எவ்வளோன்னு கேட்டுங்க. மக்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ 60 rupees கொடுக்குறோம். 60 rupees-ஆ? ஓகே. மை காட். உனக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அழகா இருக்கு பக்கத்துக்கு. கெச்சப் கொடுப்பா அக்கா. அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொட்டுக்கா. மஞ்சத்தூள் அவன் வாயில போடுக்கா, கொஞ்சம் வாயில போடுக்கா. வாவ். என்னக்கா அந்த பக்கம் திருப்பிட்டீங்க? அவ்வளவுதான், வாழ்க்கை இப்படிதான், பொண்ணுங்க அப்படிதான். அந்த சைடு வர மாதிரி இருந்திருக்கும், ஆனா அது ஒண்ணு கிடையாது.
ஓகேக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த பஜ்ஜி ஓ டீ லீவ்ஸ். அப்படியாக்கா, இது சாப்பிடலாமா? ஆமா. ஓ, டீ லீஃப்ல வந்து பஜ்ஜி போட்டிருக்காங்க அக்கா நமக்காக. சரி, இது வந்து நம்மளோட கடையோட ஸ்பெஷலா இது. ஸோ டீ லீஃப் பஜ்ஜி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். திடீர்னு மக்கள் நிறைய விரும்பி சாப்பிட்ற பஜ்ஜி சாப்பிட்றாங்க நீலகிரியில். ஓ அக்கா, நம்ம டீ லீஃப் வந்து ஜஸ்ட் டீ குடிக்க தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பஜ்ஜி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஆமா ஆமா, டேஸ்டும் நல்லா இருக்கும். அக்கா, இங்க வந்து என்னென்ன இடம்க்கா சுத்தி பார்க்கலாம்? டால்ஃபின் நோஸ், அப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல லாம்ஸ் ராக்கு என்ன இருக்கும்க்கா? ராக்கு ஒரு ஆட்டு தலையோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஓ, ஆடோட தலை மாதிரி லாம்ஸ் ராக்கு. ஓகே. டால்ஃபின் நோஸ் வந்து டால்ஃபின் மீனோட நோஸ் மாதிரி இருக்கும். டால்ஃபின் நோஸ். ஓகே. ஒரே நான்வெஜ்ஜா இருக்கும். ஹைட் தரமட்டத்துல இருந்து 1500 ஃபீட் ஹைட். இதுவாக்கா? அவ்வளோலாம் பயன்படுத்த அவளை, கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா என்னக்கா குரங்கு பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகுது? அதெல்லாம் பழகிடுச்சு. சரி, செம்மையா இருக்குது மக்களே. டால்ஃபின் நோஸ் வந்தீங்கன்னா ஸ்ரீவேல் என்டர்பிரைசஸ் சசிகலா அக்கா கடைக்கு நீங்கள் வந்தே ஆகணும். சூப்பரான டீ எல்லாம் பஜ்ஜி வந்து போடுறாங்க, அமேசிங்காக இருக்குது. என்னடா, ஓகே தானே? ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சுல. பொட்டேட்டோ வந்து உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, அப்படியே எடுத்து போட்டாங்க, அழகாக எடுத்து கொடுத்தாங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேக்கா, தேங்க்யூ ஃபார் த பொட்டேட்டோ. அண்ட் நீங்கள் வந்து நம்ம கடையை வந்து டெவலப் பண்ணி எல்லா ஏரியாவிலும் நம்ம வைக்கிறோம். ஓகே, பக்காவாக பண்ணுறோம். ஓகே, பாய்க்கா. வந்திருக்கேன் அடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. சூப்பர். ஓகே, ஸோ குன்னூருக்கு வந்திருக்கோன்னு இந்த அவுட்ஃபிட் போட்ட பிறகு தான் வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ ப்ரோ, செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ், எங்களுக்கு செம்ம அழகா இருக்கு. பிரதர், இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பெண்ணாவே உணர்ந்தேன், ஒரு ஆணாவே உணர்ந்தேன். ஸோ குன்னூரோட ஃபேவரட்டான ஒரு அவுட்ஃபிட்டா இது? ஆமா, இது நீலகிரியோட காஸ்டியூம். இது மோஸ்டா இங்க இருக்கிற எல்லா இலை பறிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. இதை வந்து கொஞ்சம் கிராண்டா நாங்க பண்ணி அது டூரிசம் வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த போட்டோவா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். செம்ம. ஸோ டால்ஃபின் ஸ்டுடியோஸோட ஓனர் தான் இவரு. சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா நம்ம வந்து இங்க? ஆக்சுவலி இங்க இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 இயர்ஸ் முன்னாடில இருந்து இது ரன் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து நாங்க எடுத்து ஒரு 3.5-4 இயர்ஸ் வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மக்களே, இந்த அவுட்ஃபிட் போட்டாச்சு ப்ரோ, நம்ம போய் போட்டோ எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம் இப்ப. ஓகேவா, போலாமா கைஸ்? ஆஹா, வில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஓகே மக்களே, ஸோ டால்ஃபின் நோஸ்ல வந்து ஒரு அமேசிங்கான பீப்புளாக நாங்கள் வந்து சந்திச்சோம். நாங்கள் வந்து பஜ்ஜிலாம் சாப்பிட்டோம், செம்மையா இருந்துச்சுலடா. ஹலோ, நாங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். வேற குன்னூர்ல என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கு, சாப்பிட நல்லது தெரிஞ்சிருக்கோம். நெத்தில என்ன கோடு வந்திருக்கு? நெத்தில கோடு இல்லப்பா, இங்க வந்து நம்ம நீலகிரி மக்கள்லாம் வந்து இங்க டீல பறிப்பாங்களா, அதுக்கு ஒரு அவுட்ஃபிட் போடுவாங்கல்ல. ஸோ அந்த அவுட்ஃபிட் போட்டுலாம் போட்டோ ஷூட்டே பண்ணி மாஸ் பண்ணிருக்கோம்ப்பா. அதோட மார்க் தான் அதா? இவருக்கு இருக்கு. அது வந்து பக்கத்துல அடி வாங்கும்போது வாங்குறது. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இந்த குன்னூர் எபிசோட் வந்து நிஜமாவே அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மக்கள் வந்து நம்ம கிட்ட பேசும்போது அவ்வளோ பாசத்தை வந்து அள்ளி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அது மட்டும் இல்ல, பஜ்ஜி அள்ளி கொடுத்தாங்க. கைஸ், ஷோவே 20 நிமிஷம், க்ளோசிங்கே 1/2 hour கொடுத்துட்டு இருக்கோம். முடிச்சிடலாமா? ஓகே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் இன்னொரு சூப்பரான எபிசோட பார்க்கலாம். Until bye from the Times of Aditya. Bye.